சரி ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாப்போம். ஃபைண்ட் தி wrongly matched pair. ஓகேங்களா? தவறான இணையை கண்டறியன்னு கேக்குறாங்க. எண்டமிசம்ங்கிறது species confined to a region and not found anywhere else. ஓகேங்களா? ஹாட்ஸ்பாட்ங்கிறது வெஸ்டர்ன் காட்ஸ், எக்ஸிட் கன்சர்வேஷன் ஜூலாஜிக்கல் பார்க், சேக்ரெட் க்ரோவ்ஸ், செயின்ட்ரி ஹில்ஸ் ஆஃப் ராஜஸ்தான். ஓகேங்களா? இதுல எது தவறா பொருந்தி இருக்கு? சார் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆன்சர்? டி. கரெக்டா? ஸோ ஆன்சர் வந்து டி தான். அது வந்து புனித கடல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நார்மலான ஒரு ஹில்ஸ் தான். எண்டமிசம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் இருக்கும். எண்டமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் தான் இருக்கும். வேற எங்கேயுமே அந்த ஸ்பீசிஸ் வந்து இருக்காது. அதை என்ன சொல்றாங்க? எண்டமிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து ஹாட்ஸ்பாட். ஓகேங்களா? மிக வளங்கள் நான் சொன்னேன். ஹோம்ஒர்க் பண்ணீங்களா? ஹாட்ஸ்பாட்டுக்கு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ்க்கு வந்து ஒரு 3 இது வச்சிருப்பாங்க, கண்டிஷன் வச்சிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் உலகத்துல வந்து எங்கெல்லாம் பயோடைவர்சிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் மொத்தம் 4 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்கு இல்லையா? ஒன்று வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், அதுக்கப்புறம் என்னது ஹிமாலயாஸ், ஹிண்டோ பர்மா, அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபாரா, அந்தமான் நிக்கோபார்ல வந்துடும். ஓகேங்களா? அப்படி அந்தமான் அண்ட் நிக்கோபார். ஓகேங்களா? இந்தியாவில் மொத்தம் 4 ஹாட்ஸ்பாட் இருக்கு. ஒன்று வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், ஹிமாலயாஸ், இண்டோ பர்மா ரீஜன், அந்தமான் அண்ட் நிக்கோபார். ஓகேங்களா? அடுத்து வந்து எக்ஸிட் கன்சர்வேஷன் 2 இருக்கு. இன்சிட்டு கன்சர்வேஷன். ஓகேங்களா? இன்சிட்டு கன்சர்வேஷன், எக்ஸிட் கன்சர்வேஷன் 2 கன்சர்வேஷன் இருக்கு. என்ன வித்தியாசம் இன்சிட்டு அண்ட் எக்ஸிட் கன்சர்வேஷனுக்கு? இதுலயுமே பயோடைவர்சிட்டி தான் வரும். ஓகேங்களா? இன்சிட்டு கன்சர்வேஷன்னா ஒரு பிளேஸ் இருக்கு, ஒரு ஆர்கனிசம் இருக்குன்னா அதே பிளேஸ்ல என்ன பண்றது? பாதுகாக்கிறத வந்து இன்சிட்டு கன்சர்வேஷன் சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து நேஷனல் பார்க் சொல்லலாம், வைல்ட் லைஃப் சாங்சுரி சொல்லலாம், இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து இன்சிட்டு கன்சர்வேஷன். அதாவது ஒரு உயிரினம் இருக்குன்னா அதே எடுத்து வச்சு அதை வந்து பாதுகாக்கணும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம என்ன பண்றோம் மத்த பாதுகாக்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து இன்சிட்டு கன்சர்வேஷன் சொல்றாங்க. இப்போ எக்ஸிட் கன்சர்வேஷன் என்னன்னா அங்கிருந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்க முடியாது. ஓகேங்களா? இல்லை அதோட நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து குறைவா இருக்கலாம். அப்போ நம்ம அதை பாதுகாக்கணும்னு என்ன பண்ணணும்னா தனி ஒரு பார்க் மாதிரி கிரியேட் பண்றது. பொட்டானிக்கல் கார்டன், ஜூலாஜிக்கல் பார்க் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து எக்ஸிட் கன்சர்வேஷன். ஒரு இடத்துல இருந்து என்ன பண்றாங்க கொண்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல வச்சு வளர்க்குறத வந்துன்னா எக்ஸிட் கன்சர்வேஷன், வெளி வாழிட பேணுகை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஜூலாஜிக்கல் பார்க்கு, பொட்டானிக்கல் கார்டன், வேற என்ன வரலாம்? பொட்டானிக்கல் கார்டன், சீட் பேங்க், நம்ம சீட் சேமிக்கிறோம் இல்லையா? ஜீன் பேங்க். ஸோ இதெல்லாம் எதுக்குள்ள வரும்னா வந்து எக்ஸிட் கன்சர்வேஷன். ஓகேங்களா? ஒரு இடத்துல இருந்து கொண்டு போயிட்டு இன்னொரு இடத்துல வச்சு வளர்க்குறது. சாக்ரட்னா புனித கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. புனித தோப்புன்னு நம்ம கோயில் தோப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம ஊர்ல கோயில் தோப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேஸ்லையுமே வந்து ஒவ்வொரு வந்து பேர் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இங்க பார்த்தீங்கன்னா இந்த செயின்ட்ரி ஹில்ஸுங்கிறது வந்து என்னன்னா சாக்ரட் க்ரோவ்ஸ் கிடையாது, புனித கடல் வந்து கிடையாதுன்னு சொல்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து டி தான். அடுத்து டிஃபாரஸ்டேஷன் மீன்ஸ் ஓகேங்களா காடுகள் அழிக்கப்படுதல். அதுக்கான டெஃபினிஷன் கேட்குறாங்க. க்ரோவிங் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் இன் ஏரியா வேர் தெர் இஸ் நோ ஃபாரஸ்ட். அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? அதாவது அங்கே வந்து எந்த ஒரு செடியும் மறைந்தும் கிடையாது, அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா செடியை வளர்க்குறாங்கன்னு அதுக்கு பேர் என்னது? அஃபாரஸ்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது திரும்ப நம்ம வந்து காடுகள் வந்து உருவாக்குறது வந்து அஃபாரஸ்டேஷன் சொல்லுவாங்க. க்ரோவிங் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் இன் அன் ஏரியா வேர் த ஃபாரஸ்ட் இஸ் ரிமூவ்டு. க்ரோவிங் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் இன் பாண்ட். ஓகேங்களா? ரிமூவல் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் டிஃபாரஸ்டேஷன் சொல்றாங்க. ஸோ ஆன்சர் என்னது? டி தான். ரிமூவல் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ். காடுகள் அழிக்கப்படுவது என்னப்படுவது? தாவரங்கள் மற்றும் மரங்கள் ஆகியவற்றை அகற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து டிஃபாரஸ்டேஷன் டஸ் நாட் லீட் டு. காடுகள் அழித்தல் எதை முன்னிறுத்தி செல்வதில்லை. ஓகேங்களா? நம்ம காடுகள் அழிச்சா என்னெல்லாம் நடக்கும்? ஒன்று வந்து சாயில் எரோஷன் நடக்குமா? சாரி, மண் அரிப்பு நடக்குமா இல்லையா? மண் அரிப்பு நடக்கும். ஓகேங்களா? சாயில் எரோஷன் நடக்கும். அடுத்து ஆல்டர்னேஷன் ஆஃப் லோக்கல் வெதர் கண்டிஷன்ஸ்.
அங்க இருக்கிற காடுகள் அழிச்சா அங்க என்ன ஆகும்? நியூட்ரண்ட் பாதிக்கப்படும். அங்க இருக்கிற அந்த வெதர் கண்டிஷன் எல்லாமே பாதிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ இதுவுமே நடக்கும் டீஃபாரஸ்டேஷன்ல. அதுக்கப்புறம் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ஹேபிட்டேட் வெதர் கண்டிஷன். அங்க இருக்கிற நேச்சுரலா இருக்கிற அந்த ஹேபிட்டேட் என்ன ஆகும்? வாழிடம் வந்து அழிக்கப்படுது இல்லையா? ஸோ இது 3மே டீஃபாரஸ்டேஷன் நடக்கக்கூடிய செயல்கள் தான். ஓகேங்களா? இவங்க என்ன கேட்குறாங்க? டஸ் நாட் லீட். எது கொண்டு வரதுனா வந்து குயிக் நியூட்ரியன்ட் சைக்கிளிங் தான் வரும். ஓகேங்களா? வேகமான ஊட்டச்சத்து சுழற்சி தான் வந்து முன்னிறுத்தி செல்வதில்லை. அடுத்து பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் ஃபார் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் இன் சிர்சி ஆஃப் கர்நாடகா. எந்த மூமெண்ட்? கர்நாடகாவின் சிர்சி என்னும் இடத்தில் சூழலை பாதுகாக்கும் மக்களின் இயக்கம் யாதுன்னு கேட்குறாங்க. சிப்கோ மூமெண்ட், அமிர்தா தேவி பிஸ்வாஸ் மூமெண்ட், அபிகோ மூமெண்ட், நன் ஆஃப் தி அபோவ். ஆன்சர் என்னது? அபிகோ மூமெண்ட் எப்போ நடந்திருக்கும்? எந்த வருஷம்? அபிகோ மூமெண்ட் எப்போ நடந்திருக்கும்? எந்த வருஷம்? 1983. ஓகேங்களா? உட்டரா கன்னடான்னு சொல்லுவாங்க அந்த பிளேஸ். உட்டரா ஓகேங்களா? இது கொண்டு போன பர்சன் யார் அப்படின்னா வந்து பாண்டுரங்கா ஹெட்ஜி. ஓகேங்களா? சேம் இதே மாதிரி தான் வந்து சிப்கோ மூமெண்ட் எங்கே நடந்திருக்கும்? ஹப்பிகோ வந்து கர்நாடகாவில் நடந்த ஒரு மூமெண்ட் இல்லையா? இதே மாதிரி இதே சேம் தான் மரத்தை வந்து பாதுகாக்க நடந்த மூமெண்ட் சிப்கோ. இது எங்கே நடந்திருக்கும்? 1973ல உத்தரகாண்ட். ஃபாதர் ஆஃப் சிப்கோ மூமெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஃபாதர் ஆஃப் சிப்கோ மூமெண்ட். ஓகேங்களா? சிப்கோ வந்து சுந்தர்லால் பகுனா. பகுனா. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அமிர்தா தேவி பிஸ்வாஸ் மூமெண்ட். இது எப்போ நடந்திருக்குன்னா 1970ல. ஸோ இந்த பிஸ்னாய் இருக்காங்க, பிஸ்னாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி இருக்கு. அதை சேர்ந்த ஒரு 360 பேர் என்ன 363 பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து உயிரிட்டு இருப்பாங்க. எதுக்காகனா வந்து மரங்கள் அது கேஜரிங்கிற ஒரு ட்ரீ, கேஜரி அப்படிங்கிற மரத்தை வந்து வெட்டாம தடுக்கிறதுக்காக பிஸ்னாய் கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு 363 பேர் உயிரிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இது நடந்தது 1970ல. இதை வந்து அடிப்படையை கொண்டு என்னன்னா சிப்கோ மூமெண்ட் வந்து வந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்வேசிவ் ஸ்பீசிஸ். இன்வேசிவ் ஸ்பீசிஸ்ங்கிறது என்ன குறிக்கும்? எதை சொல்றாங்க? இன்வேசிவ் ஸ்பீசிஸ் இன்ட்ரோடியூஸ் இன் இந்தியா ஃப்ரம் பிலிப்பைன்ஸ். அதாவது பிலிப்பைன்ஸ்ல இருந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட தாவரம் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? பிலிப்பைன்ஸ்ல இருந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட அல்லது ஆக்கிரமிப்பு செய்த சிற்றினம் தாவரம் கேட்குறாங்க. ஆன்சர் வந்து என்னது? கப்பா பைக்கஸ். ஓகேங்களா? மற்றது இருக்கு இல்லையா? லேண்டனா கேமரா, ப்ரோசோஃபிஸு, பார்த்தீனியம், இதில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்தீனியம் ஒன்றும் கிடையாது. நம்ம ரோட் சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இவ்வளோ ஹைட்டில் இருக்கும். இந்த பார்க்கறதுக்கு மூக்குத்தி மாதிரி வந்து ஸ்டார் மாதிரி இருக்கும். ஒயிட் கலரில் பூ இருக்குது. அதான் பார்த்தீனியம் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அலர்ஜி, அதை சில பேருக்கு வந்து அலர்ஜியை வந்து உருவாக்கும். ஓகேங்களா? ஸோ இது எங்கேருந்து வந்திருக்கோம்? இது மோஸ்ட்லி எங்கே இருக்குது அப்படின்னா வந்து நார்த் அண்டு சவுத் அமெரிக்கா. ஸோ அங்கே வந்து இதை நமக்கு வந்திருக்கோம். நார்த் அண்டு. லேண்டனா தெரியுமா? லேண்டனா தமிழ் உன்னிச்செடின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நிறைய இது ஆர்னமெண்டலே வளர்க்குறாங்க. இந்த கலர் கலராக வந்து இப்படி இட்லி பூ பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி வந்து இது மாதிரி ரவுண்டாக இருக்கும். பூ வந்து கலர் கலராக இருக்கும் அது. ஓகேங்களா? சும்மா அழகுக்காக வந்து இந்த பார்க்கில் கூட வச்சுருப்பாங்க. அது லேண்டனா கேமரான்னு சொல்லுவாங்க. உன்னிச்செடி. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து அந்த நார்த் சவுத் அமெரிக்காவில் தான் வந்திருக்கும். இது எல்லாமே ப்ரோசோபேஸ். ஓகேங்களா?